ஞாபகம் வச்சுக்க, என் கூட ஜேர்னி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஜேர்னி பண்றது ஒன் வே. இதுல அப் இருக்கும், டவுன் இருக்கும், டேர்னிங் இருக்கும், டெட் எண்ட் இருக்கும். ஆனா ஸ்பீடு மட்டும் எங்கேயும் கம்மியா. So, fasten your seat belts. ஹாய் ஸ்காட், கோவா நைட் ரீச் ஆகிட்டோம். எப்படியோ ரொம்ப கஷ்டப்பட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா ரூமில் தான் இருக்கும். சும்மா அந்த ஸ்க்ரீன்லாம் ஓப்பன் பண்ணிலாம் கொஞ்சம் பில்டப்பாக காமிச்சிருப்போம். அதெல்லாம் பார்த்து பயந்துடாதீங்க. இப்போ ஃபேஸ் வந்து உங்களுக்கு தெரியாது, அதுக்கோசம் நான் வந்து திருப்பி க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ தெரியுதா ஃபேஸு? ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா கோவா வந்தாச்சு. இப்போ ரைடு வெளியே போகிறான். இனிமேல் தான் போய் சர்வே பண்ண போகிறோம். இந்த பிளாக் பார்த்தீங்கன்னா கோவாக்கு முன்னாடி இருக்க பிளாக்ல வந்து இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்போம். அது வந்து ஃபுல்லாக ட்ராவல் கண்டென்ட்டாக தான் இருக்கும். நம்ம கோவாக்கு எப்படி வந்தோன்றது ஒரு கண்டென்ட்டாக ஒரு வீடியோ இருக்கும், அதையும் பாருங்கள். இந்த வீடியோ வந்து கோவா 31 நியூ நைட் அன்னைக்கு. ஆமாம், நான் இன்னைக்கு 12 மணிக்கு நியூ இயர் இங்கே. அதனால் அதை என்ஜாய் பண்ணுறது தான் கோவா வந்திருக்கும். கொஞ்சம் நல்லாயிருக்கும், பாருங்கள். ஃபுல்லாக வீடியோ பார்த்தா தான் உங்களுக்கு புரியும் எப்படி இருக்குன்னு. நானே இன்னும் போகல, இனிமேட்டு நம்ம போய் பார்த்தா தான் எங்களுக்கே நல்லா இருக்குமான்னு தெரியாது. ஆனால் கோவாவில் ரூம்ஸு எல்லாமே ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது. நாங்கள் நினச்சி பார்க்காத ஒரு அளவுக்கு ரேட்டு கொடுக்குற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் ஆகிடுச்சு. அது ஏன்னா சீசன் டைம்னா, சீசன் டைமில் மோஸ்ட்லி கோவா அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. சீசன் இல்லாத டைமில் வந்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் கோவா. இது இல்லாமல் தனியாக ஒன்றும் சீசன் இல்லாமல் வந்து ட்ரை பண்ணி பார்த்து அது தனியாக வேணா ஒரு வீடியோ போடுறேன். இது சீசன் பீக் டைமில் இருக்க நியூ இயர்னாலே கோவா தான். அதுக்கப்புறம் எல்லாம் மினி கோவான்னு சொல்லிட்டு பாண்டிச்சேரி சொல்லுவாங்க. பாண்டிச்சேரிக்கு போட்ட ஐடியா கோவாவுக்கு வந்துட்டோம் அப்படின்ற பேட்டர்ன் தான், வேறு ஒன்றும் இல்லை. சரி, ஓகே, நம்ம இதோட மோட்டோ பிளாக்ல பேசுவோம் வாங்க. அடிக்கு போவோம். மக்களே, நம்ம ரூம் பார்த்தீங்கன்னா இதுதான். நம்ம ப்ளூ ரேஞ்சர் பார்க்கிங்கில் நிற்கிறான் பாருங்கள். 3 வண்டி லைனாக இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் நம்ம ஹோட்டலு ரூம் புக் பண்ணியிருக்க ஹோட்டல். செம்ம. ஆனால் சீசன் டைமில் மட்டும் யாரும் கோவா வரணும்னு நினைக்காதீங்க. நான் நியூ இயர் கோசம் வந்தது. நான் என்ன எக்ஸ்பென்சிவ் ரேட் கோவா டைமில் நியூ இயர் டைம்னால ரேட்டு கொஞ்சம் அதிகமாக எல்லாமே டபுளாக போடுறானுங்க. 2500 5000 அப்படின்ற மாதிரி. கோவா இப்போ நம்ம நார்த் கோவாவில் இருக்கோம், சவுத் கோவாவில் இருக்கோம். காலையில் இல்லை 12 ஆயிடுச்சு. ரூமை விட்டு வெளியே வரதுக்கே 12 ஆயிடுச்சு. இனிமேட்டு அப்படியே சர்வே பண்ணிவிட்டு எங்கெங்கெல்லாம் சுற்றி பார்த்துட்டு முதல்ல போய் சாப்பிட்ணுன்றானுங்க. சாப்பிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்தா லொக்கேஷன் லாக் பண்ண போகிறோம். காலையில் கோவா அழகாக இருக்குப்பா பார்க்குறதுக்கு. நான் டிராஃபிக்கும் ஹெவியாக தான் இருக்குது. இன்றைக்கி நைட்டு நியூ இயர் கோவாவில் பார்ட்டி வேறு லெவலில் இருக்கும். ஆக்சுவலாக நாங்கள் பார்ட்டிக்கு எதுக்குமே புக் பண்ணலை. ஏன்னா வந்து டேரெக்டாக ரூம். ஆக்சுவலாக மழை தான் இருக்குதா. ஆக்சுவலாக இது வந்து எப்படின்னா, கடல் பார்த்தோன்னா நார்மலாக இருக்குது. இப்போ அந்த கடலை தாண்டினா அந்த பக்கம் மழை இருக்கும், கடல் இருக்கும். புரியுதா இல்லையா? சாப்பிட்றது எங்கே சாப்பிட்லாம்? நம்ம ஓட்டுனே இருப்போம், அதான் பிரச்சனை. சவுத் இண்டியன் தாலி தான் வச்சுக்கிறான். தாலியாக இருக்கிறதுக்கு அதை மாதிரி நீ சாப்பிட்டு அதான் வச்சுக்கிறானுங்க. போய் சாப்பிட்ருக்கியா? சாப்பிட்டாங்க. இப்போ தான் என்ன சாப்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹைதராபாத் பிரியாணின்னுவாங்கள்ல, அது வந்து கோவாவில் இருந்தது. ஒரு இடத்துல கிடச்சிது. ஆனால் கடை சின்ன கடை தான், ஆனால் டேஸ்ட்டு செம்மையாக இருந்தது. எல்லாம் கோவாவில் சாப்பாடு நல்லா இருக்காதுன்னு சொன்னாங்க. பரவாயில்ல, நல்லா தான் இருந்தது. ஓகே, எல்லோரும் கோவா இப்போ வந்து என்னென்னா ஒரு ஃபோட்டோ பாயிண்ட்டு போகிறோம். பீச்சுக்கு தான் போகிறோம், ஒரு ஃபோட்டோ பாயிண்ட்டு. இன்றைக்கி என்னன்னா நியூ இயர்னால எல்லாருமே பார்ட்டிக்கு நைட்டுக்கு கொண்டாடுறது, நியூ இயர் பார்ட்டி கொண்டாடுறதுக்கோசம் எல்லா ப்ரிப்ரேஷனும் பண்ணிகிட்ருக்காங்க வேகமாக. என்னென்ன பண்ணணுமோ அந்த கலர் லைட்டு, டிஸ்கோ லைட், அந்த எப்படி சொல்கிறது, சவுண்ட்ஸு அதெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. நியூ இயர் நியூ இயர் நைட் அன்றைக்கி கோவாங்க வேறு 2 ஃபேமிலியாக என்ஜாய் பண்ணுறாங்க வேறு. இதுமாதிரி கோவாவில் வந்து என்ன நல்லா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோவாவே கொஞ்சம் நல்லா தாங்க இருக்குது. சில பேர் சொல்லுவாங்க கோவா அப்படி கொஞ்சம் இதுவாக இருக்குன்ட்டு. எல்லாம் கோவா வந்து கொஞ்சம் பரவாயில்ல. ஸ்கேமை பொறுத்த வரைக்கும் கோவா நல்லா ஸ்கேம் பண்ணுறாங்க. அங்கங்கே ஸ்கேம்னா பெருசாலாம் இல்லைங்க. ரூம் அதை பற்றி தாங்க. ரூமு அதாவது ட்ரிப்பு போகிறது அதுதான் ஸ்கேம் பண்ணுறானுங்க. அதை நம்ம அவாய்ட் பண்ணிட்டாலே போதும், நம்ம ஸ்கேம்லேருந்து மாட்டாமல் எஸ்கேப் ஆகிடலாம். ஓகே, நான் கிட்டே போயிட்டு லிக்கர் ஷாப், ஆமாம், அந்த
சாராய எப்படி சொல்ல தமிழில் சொன்ன சாராய கடை. இங்கே ஃபுல்லாக அந்த லிக்கர் கடை தான் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 4-5 கடை லிக்கர் ஷாப்பாகவே இருக்குது. ஒருத்தர் சரக்கு நான் பார்த்துறான் அவனை. ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணோன்னா அந்த ஃபோட்டோ பாயிண்ட் போயிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வீடியோவும் அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள். ஓகேவா? ஃபஸ்ட் டைம் பீச்சை பார்த்துட்டோம். சாரி, ஃபஸ்ட் டைம் நார்த் பீச்சை பார்க்குறோம். ஆமாம், நார்த் கோவாவில் பீச்சை பார்த்துருக்கோம். உங்களுக்கு தெரியாது, ஏன்னா இங்கே வீடுங்களாக இருக்குது. இன்னும் பீச் கிட்டே போயிட்டு அங்கே ஒரு ஃபோட்டோ பாயிண்ட் இருக்கான். இப்போ அந்த ஃபோட்டோ பாயிண்ட்டு தான் போயிட்டுருக்கோம். அங்கேருந்து பிளாக் ஆரம்பிக்கிறேன் வாங்க. இது ஓகே. ஃபோட்டோ பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். இப்போ வந்து அந்த ஃபோட்டோ பாயிண்ட்டு தான் போகிறோம். அதுக்கு வந்து டிக்கெட்டில் வெயிலில் கோவாவில் 3 நபர்கள் நாக்கு தள்ள நடந்தது பயணம். நாக்கு தள்ளி சாவக பார்த்தார். அவர் சேலத்தில் நாங்கள் போஸ்ட்மார்ட்டம் பண்ண பார்த்தோம். ஓகே கைஸ், இப்போ அதான் ஃபோட்டோ பாயிண்ட்டு. அங்கே தான் போகிறோம். அங்கே நிறைய பேர் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அடித்த வெயில் காய்ந்து கொண்டு வருகிறார்கள். முதல்ல கோவாவில் இறங்கி மெரினாவுக்கு அப்புறம் பார்க்குற 2வது பெரிய கடல். அதுதான் கடல், கோவா பீச். சரி, கிட்ட போய் காமிக்கிறேன். என்ஜாய் பண்ணுங்க. ப்ரோ இது ஃபர்ஸ்ட் டைம் கோவா பீச் பாலி. உள்ளெல்லாம் நிறைய இதுவெல்லாம் ரைட்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. போட் ரைடு, அந்த பேராஷூட்டு அதெல்லாம். வெல்கம் டு சீர்காழி. சீர்காழி. வெல்கம் டு கிரேக்கா. பை, ஏவலாம் கோவா. கோவா வியூ பாயிண்ட் செம்ம வெயில் அடிக்குது. அப்படியே கிளம்பி அந்த பாயிண்ட்டுக்கு போகணும். அடுத்த வியூ, அடுத்த லொக்கேஷனுக்கு 360 காட்டியிருப்பேன். அடுத்த லொக்கேஷனே பார்க்க அந்தர் பல்ட்டி காரோ குடு. இங்க இருந்து கிளம்பியாச்சு. இந்த பைக் தானே சொல்றீங்க. இப்போ அடுத்த வியூக்கு போவோம். அடுத்த வியூ போவோம். ஓகேவா? கிளம்பிட்டேன். பார்த்தீங்கன்னா செம்ம கொஞ்சம் வெயில் அதிகமாக தான் இருந்தது. அப்படியே வெயிலில் கொஞ்சம் காஞ்சிட்டு வந்து ஒரு லெமன் ஜூஸ் குடிச்சிட்டு இப்போ அப்படியே என்ன பண்ணுறோம், பீச்சுக்கு தான் போகிறோம். பேலே பீச் போகிறோம். ஆக்சுவலாக அந்த இடத்துல வியூ பார்க்கும்போது பேலே பீச் வியூலாம் சூப்பராக இருந்தது. அதனால் பேலே பீச் போகலான்னு சொல்லிட்டு பங்காளியா அதுதான்டா ரூட் அப்படி காமிச்சது. நான் என்னடா பண்ணுறது? பீச்சுக்கு வந்துட்டோம். போகிறாங்க நம்ம ஸ்கூட்டி பேப்ஸ் ரானிங்லாம். ஸ்கூட்டி பேப்பில் போகிறவங்களாம் போகிறாங்க. இப்போ அவங்கள ஃபாலோ பண்ணாலே போதும், பீச்சுக்கு போயிடலாம். வெல்கம் டு பேலே பீச், கோவா. பின்னாடி ஒருத்தன் வரை ஃபோன் பேசுகிறோன்னு சொல்லிட்டு நம்ம தாவ இருக்கிறான்.
கோவா பீச் வந்திருக்கோம், பங்கே பீச். கோவா வந்துட்டு பீச் போகாம இருந்தா எப்படி, அதனால பீச் விசிட் ஆகிட்டோம். நம்ம ஃபர்ஸ்ட் போன ஒரு வியூ பாயிண்ட்ல இருந்து நம்ம பார்த்தோம் தெரியுமா, ஒரு லொகேஷன்ல இருந்து நம்ம பீச்சை பார்த்தோம்ல, அந்த லொகேஷன் வந்து அந்த இடம் தான், அந்த மலை தான். அங்க இருந்தா நம்ம இந்த பீச்சை பார்த்தோம். இப்போ பீச்சுக்கு வந்துடும். இப்போ இங்க இருந்து அப்படியே பீச்சை பார்த்தோம் ஃபுல்லா. எப்படி இருக்கு? ஆக்சுவலா இது பெசன்ட் நகர் பீச்சோட கொஞ்சம் மொக்கையா தான் இருக்குது. ஆனா என்னன்னா கொஞ்சம் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிலாம் நிறைய இருக்கு. கோவானா பீச் தான். ஹாய் சொல்லுங்க. கோவா உண்மையா சொல்றேன், கோவா வந்தீங்கன்னா கோவா வந்து பிளான் பண்ணீங்கன்னா ஈவினிங்ல பிளான் பண்ணிக்கோங்க. மார்னிங்லாம் ரொம்ப சன்னா இருக்கு, ரொம்ப டயர்டாயிரும். சொட்டிங் தண்ணி குடிச்சிட்டே இருக்கும், நாக்கு வேற வறண்டுடுது, தள்ளிடுது. அதெல்லாம் கொஞ்சம், அதாவது ஒரு 3 o'clock மேல பிளான் பண்ணீங்கன்னா ஒரு 6 o'clock வரைக்கும். ஏன்னா சன்செட் வந்து நம்மளால இந்த பீச்சில் பார்த்தோம், சன்ரைஸ்ல சன்செட். அதனால கொஞ்சம் நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும், நல்லா தான் இருக்கு. கோவா இஸ் வெரி பியூட்டிஃபுல் பிளேஸ். ஆனா இது கோவான்னு சொல்லிட்டு நம்ம பெசன்ட் நகர் பீச்ல இருந்திருக்கலாம் போது பார்க்க. இந்த பனானா ரைடுன்னு வாங்களே, அதுதான் பனானா ரைடுன்னு சொல்லிட்டு ராக்கெட் ரைடு, பிளைன் ரைடு, அதை உட்கார வச்சுக்கிட்டுன்னு போறது தான் ரைடா. இது ஆனால் ஃபுல் அண்ட் ஸ்கேம்னு தான் சொல்றாங்க. அந்த அளவுக்கு பெருசா இருக்காது, மணி வேஸ்ட் பண்ணிக்காதீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு நம்மளுக்கு வந்து பார்த்த வரைக்கும். அங்க பேப்பர், அங்க போஸ்டர்ல பயங்கரமா காட்டுவாங்க. ரொம்ப நேரமா ஒரு அம்மா இங்க போட்ல கடல்ல தூர்வாங்க, கடலையே பிரிக்கிறாப்ல. பீச்ல பார்ட்டி நடக்குமா இல்ல பிரைவேட் பார்ட்டி என்ன ஒன்று போயிடுவோமான்னு தெரியல. காத்திருந்து காப்போம், காத்திருந்து பார்த்தோம். ஓகே, பை பை. பை பை, see you. இப்போ வந்து அண்ணன் ஸ்விம்மிங் ட்ரெஸ் போறேன். நம்ம பேசாம வாங்க, நம்ம அந்த இடத்துல போய் பார்க்கலாம். கோவால சுனாமி பெருசா அடிக்கல, கோவால சுனாமி பெருசா அடிக்கல. பனானா பீச், ஆமா பனானா பீச் நல்லா இருக்கு. கோவா பீச் அவ்வளவுதான், நான் ரொம்ப சூப்பர் ஃபீல். அங்க பாருங்க ஒரு பையன் எவ்வளவு ஃபீலிங்கா நடந்து போயிட்டு இருக்காங்க. எல்லாரும் ஃபேமிலியா வந்துட்டு வீடியோ வெக்கமா இருக்கு. ஓகே, குளியில போட்டாச்சு. அப்படியே ஒரு வாக்கு இந்த பீச்ல இருந்து அந்த பீச் வரைக்கும் அப்படியே ஒரு சும்மா நடக்கலாம், நல்லா இருக்கும்ன்றாங்க. அப்படியே அந்த கொடி இருக்குல்ல, அந்த கொடி வரைக்கும் அப்படியே போய் நடந்து அப்படியே யூ டர்ன் பண்ணிட்டு வாக்கிங் எடுத்து அப்பயே அடுத்த பீச்சுக்கு போவோம். ஆமா, கோவா வந்து எதுக்கு பீச் பாக்குறதுக்கு தான் அப்படிலாம் கிடையாது, கோவா நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். அதான் இப்ப அப்படியே சுத்திட்டு அடுத்த பீச்சுக்கு ரவுண்டிங் அடிக்கணும். பீச்ல இருந்து கிளம்பியாச்சு, குளியெல்லாம் ஃப்ரெஷ்ஷா போட்டாச்சு. இப்ப எங்க போறோம் பார்த்தீங்கன்னா இன்னொரு பீச்சுக்கு போயிட்டு
பேசலாம் வாங்க கொஞ்சம் ஓடிட்டே பேசுவோம். கிலோமீட்ரு அடுத்த பீச் வந்து இங்கேருந்து 14 கிலோமீட்ரு. அது நார்த் கோவா, இது சவுத் கோவா. இப்போ நார்த் கோவா போயிட்டுருக்கோம். கோவாவில் ஒரு நிறைய குழப்பங்க. நம்ம எந்த கோவாவில் இருக்கணும் ஃபஸ்ட்டு இப்போ அனலைஸ் பண்ணுறதுக்குள்ளே போதும்போது நார்த்தா சவுத்தா அப்படின்றது. ஆனால் வந்தாச்சு கோவாக்குள்ளார. கோவா தான் மொத்தமாக சுற்றி பார்க்குறது ஒரு மாதிரி ரைட் பண்ணிகிட்ருக்கோம். எந்த அளவுக்கு கவர் பண்ண முடியும்னு தெரியல. இன்றைக்கி எவ்வளோ கவர் பண்ணும்போது கவர் பண்ணுறேன். மீதி வந்து நாளைக்கு முடிஞ்சால் கவர் பண்ணுவேன். ஆனால் நம்ம முக்கியமாக வந்தது சுற்றி பார்க்குறதுக்கு இல்லை, கோவா நியூ இயர் என்ஜாய் பண்ணுறதுக்கு தான். நியூ இயர் நைட்டு எங்கே என்ஜாய்மெண்ட்டுன்னு தான் தெரியல இன்னும். ஆனால் பீச்சு நல்லா இருக்குமான்னு தெரியல, போய் பார்ப்போம். 13 கிலோமீட்டர். டைமிங் பார்த்தீங்கன்னா 5:17. ஆனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் வண்டியை பொறுத்த வரைக்கும். நம்ம வண்டி இருக்க பவருக்கு இவனுங்க எல்லாம் ஆக்டிவாவில் ஆட்டிக்கிட்டு போகிறானுங்க அங்கங்கே. சரி, ஓகே காய்ஸ், நான் அந்த லொக்கேஷனுக்கு போயிட்டு வீடியோ எடுக்க ஆரம்பிக்கிறேன். ஏன்னா இவ்வளோ தூரம் லொக்கேஷன் வீடியோ மாடு வேறு நான் தான் கோவாவாக இருந்தாலும் மாடு ஆனால் ரோட்டில் தான் விட்றானுங்க. சரி, ஓகே வாங்க நம்ம போய் அடுத்த லொக்கேஷனில் போய்ட்டு அங்கேருந்து ப்ளாக் பண்ணிக்க ஆரம்பிக்கிறேன். பாப்பா. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரே துணி கடையாக இருக்குது. ஒரே 2 பீசஸாக தொங்க விட்ருக்கானுங்க. பாரத் பெட்ரோல். ஆமாம், ஆனால் லிட்ரு இங்கே வந்து கொஞ்சம் ரேட் அதிகம்னு நினைக்கிறேன். ஆனால் கோவா பீச் நார்த் பீச்சுக்கு போகிறோம். சவுத் கோவாவோட பீச்சை பார்க்க போகிறோம். அதுக்கு திட்டத்தட்ட ஒரு போடணும். ஓஹோன்னு போட்டு போகிறேன். அந்த போட்டு வரேன். கூகுள் மேப்பாக போட்டு போதான்ப்பா சொல்லுது. நான் போட்டு வந்து பார்த்துருவோம். இந்த வீடுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா அழகழகாக டிசைனாக கிறிஸ்மஸ்க்குலாம் ரொம்ப இங்கே நல்லா ஜாலியாக கொண்டாடுவாங்க போகுது. ஏன்னா ஒரே கிறிஸ்மஸ் அங்கங்கே எல்லார் வீட்லேயுமே நைட்டில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ்க்கு வந்து லைட்டிங்லாம் பயங்கரமாக பண்ணி வச்சுருக்காங்க கோவாவில். ஆனால் நம்ம ஊரில் கூட நல்லா தான் இருக்கும். நம்ம ஊரில் வெறும் ஸ்டார் மட்டும் தான் மாட்டோம். இவங்க டோட்டல் வீட்டுக்கே லைட்டிங் போட்டு வச்சுக்கிறாங்க. அது மாதிரி வீடுகளும் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு டிசைனாக ஒவ்வொரு வீடும் ஒரு ஆன்டிக்காக இருக்குது. அவ்வளோதான் சொல்லுவாங்க. ஒரு ஆன்டிக் பீஸ்ன்னு வாங்கலை, அந்த மாதிரி ஒரு ஆன்டிக் லுக்கில் இருக்குது. ஓ மை காட், ஐஃபோன் ஆன்டி. ஐயோ, பிளாகில் இருக்கேன். சரி, ஓகே, கட் பண்ணிட்டு நான் அங்கே போய்ட்டு பிளாக் எடுக்க ஆரம்பிக்கிறேன். மக்களே நேம் எனக்கு தெரியல, நான் வேணால் போகும்போது எடுக்கிறேன், பாருங்கள். டாரே 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 ரைட்டா போ எல்லா காரும் அந்த ஏரியாவுக்கு தான் போகுது. சச்சுடா, போலாமா? ஜான் போயிட்டுங்கிறான். கர்த்தர் உன்னை ஜான், அவன் தான் சர்ச்சுக்கு போகணும். நம்ம ஜான் சர்ச்சு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்னால் போக முடியல. ஏன் போக முடியலன்னா டிராஃபிக் ஓவராக இருக்குது. ப்ளஸ் வந்து நைட்டு வந்து நியூ இயர் முடிச்சுட்டு திருப்பி இந்த பக்கம் தான் வருவோம். அப்போ வரும்போது போய் சர்ச்சை விசிட் பண்ணிக்கலாம் அப்படின்னு. பெரிய பிரிட்ஜு இதுதான். எப்படி இருக்குது வியூவு? நல்லா இருக்கா? கிட்டத்தட்ட வந்து 30ல் தான் போனோம். ஆனால் 30ல் தான் நான் ஓட்டுறேன். ஆனால் எல்லோரும் ஹைப்பர் ஸ்பீடில் ஓட்டுறாங்க. எப்படி இருக்குது? இது நார்த் கோவா, சவுத் கோவா. இப்போ இந்த நார்த்துலேருந்து சவுத் கோவாவுக்கு இணைக்கிற பிரிட்ஜு வந்து இந்த பிரிட்ஜ் தான் கைஸ். இப்போ இந்த பிரிட்ஜை தாண்டி போயிட்டா நம்ம சவுத் கோவாவில் இருக்கோம். இது ஆக்சுவலாக இது எல்லாமே கடல் தான். கடலில் எப்படி சொல்லணும்னா இது மாதிரி அந்த சதுப்பு நிலம்னுவாங்களே அந்த மாதிரி. வெல்கம் டு சவுத் கோவா. உள்ளே வந்தாச்சு. ஒரே பேனர்ஸ் அங்கங்கே டிஜே பாட்டி. இதை பார்த்தீங்கன்னா டிஜே பாட்டியா. இந்த பக்கம் வந்து எப்படின்னா கோவானாலே பார்ட்டி டவுன்ன்றதுனால ஃபுல்லாக அந்த பார்ட்டி எங்கெல்லாம் நடக்குதோ ட்ரிங்க்ஸ் பார்ட்டி. அப்புறம் வந்து சில பேர் வந்து கிறிஸ்டின் ப்ரே பண்ணுறத கூட பார்ட்டியாக வந்து ரன் பண்ணுறாங்க. இங்கே எது பண்ணுறாங்க போடுறது. எங்கள் ஒரு வெள்ளைக்கார அக்கா ஹெல்மெட்டை போட்டு சைடு போயிட்டாப்புல.
ஒரு கட்டிங் போகணுன்னா கட்டிங் போனால் பீச் வந்துடும். லெஃப்ட்டு அப்படியே போ. எல்லாம் பீச்சுக்கு தான் போகுதுங்க. எல்லாம் போய் பீச்சில் தான் ஊற போகிறாங்க. நம்மளும் போய் பீச்சிலே ஊறுவோம் போ. கோவாவோட பீச்சுக்கு போயிட்டுருக்கோம். இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் தான் வந்து இந்த ஃபாரினர்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதே நியூ இயரும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த பக்கம் தான் அப்படியே வந்துட்டுருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரோடெல்லாம் கிறிஸ்மஸ்க்கு வந்து ஸ்டார் போட்டிருக்காங்க பீச்சு கோசம். இந்த நியூ இயர் எப்படி போவனே தெரியலையே, ஒரு டஃப்பாகவே தான் இருக்குது. ஆனால் நாங்கள் பார்ட்டி எதுவும் புக் பண்ணல. ஏன் பார்ட்டி புக் பண்ணலன்னா, நம்ம ட்ரிங்க்ஸ் பண்ணுறதா தான் பார்ட்டி போய் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு நல்லா கூத்தரிக்கலாம். நம்ம ட்ரிங்க்ஸ் பண்ண போகிறதும் இல்லை. அதனால் பீச்லேயே இருக்கான்ட்டார் அவர். நம்ம ரூம் ஸ்டே எடுக்கிறவர் வந்து பீச்லேயே நீங்கள் உங்களுக்கு பெஸ்ட்டு. ஏன்னா ட்ரிங்க்ஸ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு போனால் கொஞ்சம் எதனா உங்களுக்கு இதுவாக இருக்கும். ஓகே, பழைய பீச் பார்த்தீங்களே. கடல்றாங்க கொய்யால. ஆமாம், கடலோட தான் இதுவாக இருக்குது, காட்சியாக இருக்குது. போட்டு அப்படியே கொஞ்ச நேரம் போட்டுடலாமா வண்டியை? இல்லை அங்கே போயிடலாமா? இந்தியன் காய் ஏதோ ஹெல்ப் ப்ராப்ளம். டால்ஃபின் பீச்சா? டால்ஃபின் பீச். நார்த் கோவாவோட பீச்சுக்கு வந்தாச்சு. சவுத் கோவா நம்ம பீச் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. இது நார்த் கோவா பீச்சு. இங்கேயும் கடல் தான் இருக்கும். ஏன்னா நீ அங்கேருந்து பார்க்கும்போது ஒரு வியூ நல்லா தெரிஞ்சு இந்த பீச்சு. அதனால அப்படியே இந்த பீச்சுக்கு வந்தோம். இப்போ இந்த பீச்சில் இருந்து நம்ம ரூமுக்கு ஒரு 14 கிலோமீட்டர் கேப் இருக்கு. நம்ம அப்படியே போவோம். இப்போ இந்த பீச்சில் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் என்ஜாய் பண்ணுவோம். அதனால அப்படியே சன்செட் ஆகிற வந்து வெயிட். அதுக்கு முன்னாடி பீச்சை பார்க்கலாம். கேமராமேன் போட்டு நல்லா இருக்குடா. நம்ம ஃபர்ஸ்ட் இருந்து அந்த மலையில தான் போய் அங்க இருந்து தான் இந்த பீச் வியூவை பார்த்தேன் நான். அப்படியே பார்த்தீங்கன்னா சன்செட் ஆகுறது எல்லாமே இருக்கும். நிறைய வந்து இதுவும் பண்றாங்க. இப்படி நிறைய கேம்ஸ் அது மாதிரி ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க ஃபாரினர்ஸ்லாம். ஓகே, அப்படியே ஒரு நல்லதா இருந்ததுன்னா, ஏன்னா புதுசாக டிஃப்ரெண்டாக டிசைனாக இருந்ததுன்னா உங்களுக்கு ஷோ பண்ணுறேன், காமிக்கிறேன். இப்போ சன்செட் ஆகிறதுக்கோசம் எல்லாரும் வெயிட்டிங். எல்லாம் ஒரு பீர் பாட்டில் எடுத்துன்னு. ஆனால் ஆக்சுவலாக வந்து கோவாவில் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிங்க்ஸ் அடிக்கிறவங்க கர்நாடகாவில் பார்க்கலாம், சிறப்பாக இருக்கும். இப்போ ஓகேவா, கோவாவில் ட்ரிங்க்ஸ் அடிக்கிறவங்களுக்கு தான் நல்ல என்ஜாய்மெண்ட். அழகா பீச்சில் உட்காந்துன்னு பீரை பிடிச்சின்னு குச்சினுக்கிறாங்க. யாரும் எதுவும் கேட்கவும் மாட்டாங்க, எதுவும் பண்ணவும் மாட்டாங்க. ரேட்டும் கம்மி. இந்த பையன் 800 ரூபான்றான். 80 ரூபாய்க்கு பீச்சில் இது வைக்கிறாங்க. பீச்சில் வாக் பண்ணிட்டு நம்ம வண்டி அந்த இடத்துல வண்டி பார்க் பண்ணிட்டு. வணக்கம் ஸ்காட், நான் உங்க ஏகே. கோவாக்கு வந்திருக்கோம். கிட்டத்தட்ட வந்து 1000 கிலோமீட்டர் நைட்டு மட்டும் ரைட் பண்ணியிருக்கோம். 1000 கிலோமீட்டர் கிட்ட. நம்ம ஆல்ரெடி கோவா இன்னொரு சைட்ல இருந்து அந்த பீச் பார்த்தோம். இந்த கோவா வந்து கொஞ்சம் பார்ட்டியா இருக்கிற, நம்ம நார்த் கோவா பார்த்தா சவுத் கோவாவில் இருக்கும். சவுத் கோவாவில் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த ஆங்கிள் அங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்ட்டி ஃபுல்லாக அங்கே பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ பீச்சில் தான் இருக்கும். இன்னைக்கு நைட்டு பீச்சில் தான் இருப்போம்னு நினைக்கிறேன். ஏன்னா நியூ இயர் இந்த இடம் தான் கொஞ்சம் வார்மில் இருக்குது. அதனால் இந்த பீச்சில் தான் கொஞ்சம் நியூ இயருக்கும் நல்ல வார்மில் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர், அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். இந்த சேஃப்டி கோசம் வந்து வச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஜீப்ல வந்து யாராவது ரொம்ப அதிகமா கடலுக்குள்ள இறங்கிட்டாங்கன்னா அவங்க வெளியே சொல்றது டைம் ஆகுதுல்ல. ஓகே, நம்ம போய் சில போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு இந்த இடத்த நீங்க பாக்கணும்ல, ஃபுல் வியூ காட்ட பாருங்க. நடுவுல நானும் வருவேன். ஏன்னா அது கோவா, நம்ம என்ஜாய் பண்றது கோவா. நீ மட்டும் இல்ல, நடுவுல வருவான். அவன் ரன்னிங் கமெண்ட்ரியோட வருவான். அவன் ஏதோ சோகமாயிட்டான், என்னன்னு தெரியல. சரக்கு வாங்கி தரல, பிள்ளைங்க இருக்கானு தெரியல. இப்போ அவன்கிட்ட போவோம். இவனே பீர் வாங்கிடலாமா? பீரு
அதனால கோவால வீடு வாங்க முடியுமாடா? பீர் தாண்டா கேக்குறேன். ஃப்ரெஷ்ஷா போயிட்டான். பீர் ஃப்ரெஷ்ஷா போயிட்டான். பாத்தீங்களா, சோபாகிறான்னு சொன்னோம், பீர் ஃப்ரெஷ்ஷா போறான் பாருங்க. இதான் பசங்க. சரி ஓகே, இப்போ நம்ம அப்படியே அங்க மூவ் பண்ணி போவோம். அங்க போயிட்டு நியூ இயர் ஆரம்பிப்பாங்க. புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி கிறிஸ்மஸ். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நாங்க என்ஜாய் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா கோவா வந்திருக்கோம். கோவால தான் இருக்கும், ஓகேவா? அதனால கோவா இன்னைக்கு பார்ட்டி போட்டுருக்கேன். புதிய எக்ஸ்பீரியன்ஸ் கோசம் கோவா நான் சொல்றேன்னா புதுசாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். டைம் இல்லை, அதுக்கான மணியும் இல்லை. அதுவும் இல்லை, அதுக்கான ஆளும் இல்லை. நாங்கள் ஏன்னா ட்ரிங்க்ஸ் மட்டும்தான் கோவாவில். பைய பிள்ளைங்க குடி குடின்னு குடிச்சு தட்டாங்க. அதே மாதிரி உணவு நல்லா கேளுங்க, நல்லா குடிக்கிறவங்க கோவா வந்தீங்கன்னா காசு கம்மி. நம்ம ஊர்ல வைக்கிற பீர் 160 ரூபானா இங்க 80 ரூபா, 75 ரூபாவே கிடைக்குது பீர். இதெல்லாம் எடிட்டிங்ல கற்றுக்குவேன். பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொருத்தங்க இருந்து கடை வாங்கி வந்த பொருளை நாங்கள் அம்மூனாங்க வச்சு அது எந்திரா, அது அவங்க வந்து இப்போ சொல்லி தான் எனக்கே தெரியும். அது எந்திரா கத்து வச்சிருந்தா அது இவருக்கே தெரியல, அது இவருக்கே தெரியல. அதனால நம்ம வந்து என்ன பண்றோம்னா நீங்க நைட் கோவா எப்படி பார்க்குறோம், பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுறோம். சோறு வாங்கி தரலங்க, சாப்பாடு வாங்கி தர மாட்டாங்க. சரக்கு அடிக்கிறான். சோறு பேசுறோம். சோறுக்கு பஞ்சமே இல்லாத ஒரு மனுஷங்க நானு. எனக்கு சாப்பாடுக்கு பஞ்சம் வச்சானு கைப்பா வச்சுனாலா. சரி ஓகே, இந்த ப்ளாக் வந்து இறங்கிட்டாப்புல நான் உங்களுக்கு காமிக்கிற மாதிரி சன்செட்டு ஃபுல்லாக இறங்கிடுச்சு. மக்களே கோவால தான் இருக்கும். சன்செட் இப்போ ஃபுல்லாக டவுன் ஆகிடுச்சு. சன்செட் டவுன் ஆகலை, சன்னு ஃபுல்லாக இறங்கிட்டாப்புல நாட்டில். இப்போ நம்மளுக்கு எப்போ நம்ம மெரினா சைட்லேருந்து சன் வந்து நம்ம காலைல போய் பார்ப்போம். கோவா சைட்லேருந்து பார்த்தா சன் வந்து கீழே இறங்குறது அழகாக தெரியும். நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு சூரியன் வந்து கடலுக்குள்ளே இறங்குறத நான் இப்போ தான் பார்க்குறேன். ஏன்னா இது வரையும் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பில்டிங் இருக்கும், அந்த சைடில் மறைஞ்சிடும்ன்ற ஒரு கடல்ல இறங்கி நான் இது வரைக்கும் இப்படி இந்த கடலோட வியூ பாயிண்ட்ல இருந்து பார்க்கும்போது டவுன் இறங்குறது வந்து நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இதை பாக்குறேன். நானே ஓப்பனா சொல்றேன், ஃபர்ஸ்ட் டைம் சன்செட் ஆகிறத விட்டு சன் டவுன் ஆகிறத இங்கே தான் பாக்குறேன். வந்தோ ஜான் அப்படியே கேமரா வாங்க. லைன்ல பாதி கடை ஒயின் ஷாப் தாங்க இருக்கு. ரூமுக்கு போயிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு ரூமுக்கு வந்து 13 கிலோமீட்டர், 1/2 hour ஆகிறது. நான் ரூம் வந்து நான் நார்த் கோவால போட்டுருவேன். இப்போ சவுத் கோவால நார்த் கோவா போயிட்டு இருக்கேன். நேரம் தான் பிடிச்சி அங்கே தான் வருது. போ போகும்போது சொல்லியிருப்பேன், இந்த சர்ச்சு வந்து நம்மளால் இப்போ பார்க்க முடியல. நாளைக்கு நியூ இயர் முடிஞ்சு கோவா நம்ம திருப்பி சுற்றும் போது டைம் இருந்துச்சுன்னா இந்த சர்ச்சை வந்து நம்ம பார்ப்போம். அழகாக இருக்குங்க பார்க்கறதுக்கு சர்ச்சு. மிஸ் பண்ணிட்டோம். சரி ஓகே, அங்கேயும் பார்ட்டி நியூ இயர் செலிப்ரேஷனுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஹாப்பி நியூ இயர். ஓகேவா, இப்போ ரூம் போயிட்டுருக்கேன். இன்னும் ரூமுக்கு வந்து 6-7 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. டிராஃபிக் கொஞ்சம் ஹெவியாக இருக்குது இந்த இடத்துல மட்டும், ஏன்னு தெரில. ஏன்னா எல்லாருமே வந்து நியூ இயர் பார்ட்டி நைட்டுக்கு என்ஜாய் பண்ணுறதுக்கு ரெடி ஃப்ரெஷ்ஷப் ஆகிறது தான் ரூமுக்கு போகிறோம். போயிட்டு தான் எந்த பப்பு போகலான்ட்டு ஒரு ஐடியா போடுவோம். எங்கே பார்த்தாலும் மார்வாடிங்க வந்து கடை வச்சிடறானுங்க. இப்போ ப்ளாகில் இதெல்லாம் பேசுகிறேன்னா சரி ஓகே, இதெல்லாம் எடிட்டில் கட் செய்யப்படும். கோவா என்ஜாய் பண்ணுறீங்களான்னு கேட்டிங்கன்னா செம்ம என்ஜாய்மெண்ட்டு. நான் வேறு அந்த பீச்சில் குளித்தேன். அதுவே பெரிய ஒரு நல்லா, அது எனக்கு தெரியல, அதுக்கு அவ்வளோவா பீச்சில் குளித்ததில்லை. எனக்கு இந்த பீச்சில் குளிக்கணும்னு தோணுச்சு. ஏன் தோணுச்சுன்னா அது அப்படி தான் ஒரு எப்படி சொன்னால் மெரினாவில் குளிச்சிட்டோம். அப்படியே கடல் இந்த பக்கத்துக்கு ஆப்போசிட்டில் இருக்க ஒரு கடலை பார்த்தவனே எல்லாருமே நான் இது வரைக்கும் சன் செட்டு தான் பார்த்துருக்கேன்.
கடலில் வந்து எப்படி சொன்னால் சூரியன் வந்து கடலுக்குள்ளே இறங்குற மாதிரி வந்து நான் இது வரைக்கும் எந்த இடத்துலையுமே பார்த்ததில்ல. அதை நான் ஃபஸ்ட்டு கோவாவில் தான் பார்க்குறேன். நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அதில் அதை பார்க்கும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டாக புதுசாக இருந்தது. எப்போயுமே மேலே வரதையே பார்த்துருக்கோம், ஒரு வாட்டி கீழே இறங்குறதையே பார்த்துருவோன்ற மாதிரி நல்லா சூப்பராக இருந்தது. சன் வந்து அப்படியே வந்து கடலில் இது வந்தால் கிளம்பியாச்சு, அதில் கிளம்பிட்டோம். இப்போ டேரெக்டாக ரூமுக்கு தான் போயிட்டுருக்கேன். ரூமுக்கு போய் ஒரு ஃப்ரெஷ் அப் ஒரு குளியில் போட்டு, ஏன்னா கடல் தண்ணியில் குளிச்சிருக்கேன், லைட்டாக உடம்பு அரிக்க போகுதுன்னு சொல்லிட்டு அதில். ஆனால் உடம்பு அரிக்கலை இப்போ வரைக்கும், இருந்தாலும் போயிட்டு எல்லாத்தையும் கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் பண்ணி ஒரு ஷவர் பண்ணிட்டேன்னா நல்லாயிருக்கும். சரி, ரூமுக்கு போயிட்டு ரூம்லேருந்து ப்ளாக் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்றதை சொல்கிறேன். ஓகேவா? இதுவே ப்ளாக் எடுத்தேன், மைக் அடாப்டரே கனெக்ட் பண்ணாமல் ஒரு ப்ளாக் எடுத்து வச்சிட்டேன். அதெல்லாம் போடும்போது மியூசிக் மட்டும் வரும், பார்த்துங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி டேட் பார்த்திங்கன்னா 31 கோவா. இயர் லாஸ்ட், விடிஞ்சா நியூ இயர். சரி, இந்த 12 மணி ஆச்சுன்னா நியூ இயர் அப்படின்ற ஒரு வார்ம் அப்லேயே எல்லோரும் சுற்றிட்டுருக்கோம், போகிறோம். அதனால் வந்து இந்த இடத்துல ப்ளாக் வந்து என் பண்ணிக்கிறேன். இதோட பார்ட்டியில் பார்ப்போம். ஓகே, இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ? இல்லையே.